ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். தோசை தான் பண்ண போகிறோம். கொஞ்சம் மெல்லிசாவே நம்ம தோசையை இது பண்ணிக்கலாம். இதில் ஒரு முட்டையை உடைச்சி ஊற்றிடலாம். கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு முட்டையை உடைச்சி ஊற்றிடுங்க. முட்டையை உடைச்சி ஊற்றிட்டு அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணிடுங்க. நான் நாட்டுக்கோழி முட்டை தான் யூஸ் பண்ணியிருக்கேன். மோஸ்ட்லி கிட்ஸுக்கெலாம் கொடுக்கும்போது நாட்டுக்கோழி முட்டையே கொடுங்க. ஏன்னா அதுதான் ஹெல்த்தி. ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இது கூட நான் கொஞ்சம் ஆனியன் ஆட் பண்ணுறேன். இதுக்கப்புறம் கொஞ்சம் சில்லி பவுடர், கொஞ்சம் சால்ட், அப்புறம் தேவைன்னா நம்ம கொத்தமல்லியும் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இது வேகட்டும். அதுக்கப்புறம் நம்ம அப்படியே தேவைக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. டர்ன் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், எக் தோசை ரெடி ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள், டேஸ்ட்டாக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை. அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் டேக் கேர். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.